டேய் எனக்கு ஒரு செம்ம டவுட்ரா பைபிளில். டேடியை கேட்கலாம் பார்த்தா டேடி பைபிள் பச்சுங்கிறாரு. எப்பரா சொல்லுவார்? வாடா போய் கேட்போம் சொல்லுவார் டாடி. சரி வாடா போலாம். டேடி பிரைஸ் லாட் டேடி. இல்லை டாடி. ப்ரைஸ் லாட்ப்பா வாங்க. டேய், என்னப்பா எனக்கு ஒரு டவுட் டேடி பைபிளில். என்ன டவுட்ப்பா? ஆதியாமத்தில் ஒரு டவுட் டாடி. ஆதி ஆகமத்தில் ஒரு டவுட்டா? ஆமாம் டேடி. ஆதியாகமம் 3:14 சொல்லுது டேடி வசனம். டவுட்டு சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஞானி ஒன்றும் இல்லையாப்பா. பரவாயில்ல டாடி, நீங்கள் தெரிஞ்ச வரையும் சொல்லுங்க டாடி. தெரிஞ்ச வரையும் சொன்னால் போதுமா? அது போதும் டாடி. சரி, என்ன டவுட் உங்களுக்கு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் டேடி. ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14வது வசனத்தில் டவுட்டா? ஆமாம் டேடி. ஆதி ஆகமம் 3:14 என்ன டவுட்டு? என்ன சொல்லுது? அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இதில் என்ன டவுட்டு? அங்கே மண்ணை தின்பாயின்னு இருக்குல்ல டேடி. ஆ. சர்ப்பம் மண்ணை தின்பாயின்னு. சர்ப்பம் வந்து தவளை சாப்பிட்டு இருக்கு. புத்துங்கல்ல அந்த மண் எதுனா சாப்பிடுமா இல்லை வேற எதுனா இருக்குமா டேடி? நீ என்ன கேட்க வர எனக்கு புரியலையே சரியா. சர்ப்பம் வந்து மண்ணை சர்ப்பம் வந்து மண்ணை சாப்பிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க டேடி. அது எந்த மண்ணுன்றதுனால எங்களுக்கு தெரியல டாடி. சர்ப்பம் மண்ணை தின்னுதா அப்படின்னு உனக்கு டவுட்டு. டாடி இதுவரையும் சர்ப்பம் என்ன சாப்பிட்டதை பார்த்துக்கிறீங்க நீங்கள்? தவளை சாப்பிட்டுக்கிறதுலாம் அந்த சவுண்ட்லாம் பார்த்து பாம்பு சாப்பிட்டுக்குது தவளை அப்படின்னு தான் ஒரு சவுண்டு கேள்விப்பட்டிருக்கேன். ம் சர்ப்பத்தை சாப்பிட்டு கூட கேள்விப்பட்டிருக்கேன் டாடி. சரி. ஆனால் மண்ணு தின்ப வரையும் நான் கண்ணில் கூட பார்த்ததில்லை டாடி. ஆனால் இந்த 3:14 சொல்கிற மண்ணை தின்பாய் அப்படின்னோடனே நானும் சின்ன வயசில் இந்த வசனத்தை படிக்கும்போது பாம்பெல்லாம் மண்ணை தான் சாப்பிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி பாம்பு வந்து மண்ணை தின்ற மாதிரியா இருந்தால் உலகத்தில் மண்ணே இருக்காது. ஏன்னா அவ்வளோ பாம்பு இருக்குது, அவ்வளோ சர்ப்பங்கள் இருக்குது நாட்டில். அதுவும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறார் இல்லையா. அந்த மண் என்பது இங்கே பூமியில் இருக்கிற மண்ணை பற்றி அவர் பேசலை. சரி டேடி. எப்பவுமே வேதத்தை வந்து சாதாரணமாகவே படிக்கக்கூடாது. ஓகே டேடி. வேதத்தை படிப்பதற்குன்னு சில ரூல் இருக்குது. இப்போ சாதாரணமாக இந்த வசனத்தை எடுத்து நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு படித்தா, இப்போ இதை தெரியாதவங்க படிக்கிறாங்க, இந்த வசனத்தை திடீர்னு ஒருத்தர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் அறியாதையோ அல்லது சத்தியம் அறியாதவர்களோ திடீர்னு இந்த வசனத்தை படிக்கிறாங்க. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்ப அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி எடுத்துக்குவாங்க? நார்மலாக இருக்கிற ஒரு மண்ணு தான் இருந்துச்சு. எல்லோரும் என்ன நினைப்பாங்க? உலகத்துக்கு நீ மண்ணு, இந்த மண்ணு பாம்பு மண்ணு தின்னதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. ஆனால் வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம், ஒவ்வொரு வார்த்தைகளும் முழு வேதமும் மறைபொருள்களாலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மறைச்சிருச்சுமா? ஆமாம். இத்தனை வருஷமா நாங்கள் படிக்க சொல்லலாம் லைனாக தான் பச்சுன்னு வந்திருக்கோம். இதில் மறைச்சி வச்சிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ புதுசாக தான் கேள்விப்படுறோம். தம்பி, வேதத்தை நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் எத்தனை ஆண்டுகளாக படித்தாலும் விளங்கவே விளங்காது. அது எப்படி ஐயா புரிஞ்சுக்கிறது? வேதத்தை புரிந்து கொள்வதற்குன்னு சில ரூல் இருக்குது. அந்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தை சாதாரண அர்த்தத்தோடு படிக்கிறது. எப்பவுமே ஒரு வேத வசனத்தை படித்தா சாதாரண அர்த்தத்தில், அதாவது இப்போ நீங்கள் படித்தீங்க இல்லையா, மண்ணை தின்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அங்கே மண்ணை தின்பாயினோன்னா சாதாரணமாக எடுத்துக்கிட்டா என்ன எடுத்துக்கலாம்? அதை பாம்பெல்லாம் மண்ணு தின்னுது, சர்வமெல்லாம் மண்ணை தின்னுது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்படி தானே எடுத்துக்குவோம்? அப்படி தானே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஆமாங்க ஐயா, நானும் அப்படி தான் எடுத்துக்கேன். நான் சின்ன வயசில் படிக்கும்போது கூட என்ன எடுத்துக்கிட்டான்னா, பாம்பெல்லாம் வந்து தவளை, பூச்சி, மற்ற இதுவெல்லாம் சாப்பிடாத போல இருக்குது, வெறும் மண்ணை தான் தின்னும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நானும் அப்படி நினச்சவன் தான். இது சாதாரண அர்த்தம். உங்களுக்கு எப்படியா புரிஞ்சுது? இதை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது ஆவிக்குரிய அர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஆவிக்குரிய அர்த்தம்னு ஒன்று இருக்குது.
ஒரு வசனத்தை சாதாரண அர்த்தத்தில் பார்த்தா சாதாரணமாக தான் தெரியும். ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்த்தா அதோட அர்த்தம் வேறவா இருக்கும். அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். முதல்ல வேதத்தை தேடணும், அதுக்கப்புறம் தியானிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி செய்யணும். இந்த மூணும் செஞ்சால் தான் வேதமே விளங்க, இல்லைன்னா விளங்கவே விளங்காது. நீ 100 முறை வாசித்தாலும் சரி, வேதம் விளங்க வேண்டும் என்றால் தேவன் தான் விளக்கணும், அவர் தான் விளக்கி கொடுக்கணும். சரி. இப்போ இதை சாதாரண அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு எல்லாம் சர்ப்பம் எல்லாம் மண்ணை தின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் இதை 3 வகையாக நம்ம இந்த வசனங்களை, ஒவ்வொரு வசனத்தையும் 3 விதமாக ஆராய்ச்சி செய்யணும். எப்படின்னா, இப்போது சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம் அப்படின்னு 3 அர்த்தம் இருக்குது. ஒரு வசனத்துக்கோ அல்லது ஒரு வார்த்தைக்கோ சாதாரண அர்த்தத்தை பார்க்கணும். இப்போ ஒரு வசனத்தை படிக்கிறோம்னா சாதாரணமாக இப்போ நீங்கள் படிச்சிட்டீங்க, உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்ப அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ உடனே சாதாரணமாக இதை எடுத்துக்கணும்னா படிச்சுட்டு உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய், உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் பாம்பெல்லாம் சர்ப்பமெல்லாம் மண்ணை தின்னும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சாதாரண அர்த்தம். இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கணும். இங்கே மண்ணுன்னு எதை சொல்கிறார் ஆண்டவர்னு நீங்கள் தேடி போய் பார்க்கணும். இதை விளங்கிக்கணும். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதை விளங்கணும் அப்படின்னா அவர் எதை பற்றி சொல்கிறாரு, இந்த மண்ணை தின்பாய்னு எதை பற்றி சொல்கிறாருன்னு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க, நீங்கள் பாருங்க, வேதத்தை கண்ணை திறந்து பாருங்க. சரி ஐயா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். என்ன சொல்லுது? மனுஷனை மண்ணினாலே தேவன் உருவாக்கினதாக சொல்லப்படுது. எதில் உருவாக்கினாரா? மண்ணினால உருவாக்கினார். இது புரியுதா? முதல்ல புரியுதுங்க ஐயா. இங்க மனுஷனை எதனால உருவாக்கினாரு? மண்ணினாலே. இங்க மண்ணுன்றது எது? சாதாரண அர்த்தத்தில் நீங்க பூமியில பார்க்குற மண்ணு தான். இங்க மண்ணை தின்பாய்ன்னு சொன்னார் இல்லையா? இங்க சாதாரணமா மண் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா பூமியில இருக்கிற மண். இந்த மண்ணை எடுத்து யாரை உருவாக்குறாரு? மனுஷனை உருவாக்குனார். இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். இப்போ சாதாரண அர்த்தத்தில் மண் என்பது தேவன் மனிதனை படைக்க பயன்படுத்தின மண், சாதாரண மண். ஆனால் பாம்பு மண்ணை தின்னாது, சர்ப்பம் என்ன பண்ணாது? மண்ணை தின்னாது. அப்போ உயிரோடு இருக்கும்போது மண்ணை தின்பாய்னு சொன்ன ஆண்டவர் எப்படி இது மனுஷனை சாப்பிடுது, மிருகத்தை சாப்பிடுது இல்லையா? ஒரு பெரிய ஆட்டை கூட அப்படியே முடிங்கிறது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? மலை பாம்பெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு போனீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஆதியாகமம் 3:19 வாசிக்கிறோம் பாருங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வியர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இது யாரு சொல்ற வார்த்தை? தேவன் மனுஷனை பார்த்து. தேவன் மனுஷனை சபிக்கிற, அதாவது மனுஷனுக்கு அங்க சாபம் கொடுக்கிறாரு. அப்போ மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ யாரா இருக்கிற? மண்ணா இருக்கிறா, எங்க திரும்புவ? மனுஷனை எங்க எடுத்து படைச்சாரு? ஐயா, நாங்கள் சகப்பா நல்லா ஒயிட்டா நல்லா பிளாக்கா நாங்கள் தோல் ஒடியில் இருக்கிறோம். நாங்கள் எப்படி? மண்ணு தான். இது என்னது? மண்ணு. ஏன்னா நம்ம எங்கேருந்து எடுத்தாரு தம்பி? மண்ணிலிருந்து தான் எடுத்தாரு. மண்ணிலிருந்து எடுத்த எங்கே தான் போகணும்? மண்ணுக்கு தான் போகணும். இல்லை நான் பெரிய ஆள், நான் கோட்டீஸ்வரன், நான் பெரிய பெரிய ஆள், நான் என் கையில் இருக்கிற பணத்துக்கு என்ன மேலே தான் பதிக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லையா, சொல்ல முடியாதுயா.
நீ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, எங்கே தான் புதைக்கப்படணும்? மண்ணில் தான். மண்ணுக்கு போயே ஆகணும். ஏன்னா நீ யாரு? மண். அப்போ பூமியில் இருக்கிற மண்ணையும் தேவன் மண்ணுன்னு சொல்றாரு சாதாரண அர்த்தத்தில். ஆவிக்குரிய அர்த்தத்தில் மண் யார்? இப்போ மனிதன் தான் மண்ணு. நீ நானும் தான் மண்ணு. மண். இப்போ நீங்க அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். எதை தின்ப? மண்ணை தின்பாய். மண்ணை தின்ப. அப்போ அதுக்கான அர்த்தம் மனுஷனை தின்றதா மண்ணு தின்றதா அர்த்தம் ஐயா? எஸ். அது எப்படி மனுஷனை எப்படி சாப்பிடும்? மனுஷனை இந்த சர்ப்பம் சாப்பிடும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்றாரு. எப்படி சாப்பிடும்? வாயை திறந்துக்கிட்டு வந்து எல்லா மனுஷனையும் சாப்பிட்டுச்சானா மனுஷன் இருக்க முடியுமா உலகத்தில்? இருக்க முடியாது. மண்ணை தின்பாய். இங்கே மண் என்பது சாதாரண அர்த்தத்தில் மண், ஆவிக்குரிய அர்த்தத்தில் மண் என்பது மனிதன். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ மண்ணை தின்பாய், உயிரோடு இருக்கிற வரைக்கும் மண்ணை சாப்பிடுவோன்னு அந்த சர்ப்பத்துக்கு சாபத்தை கொடுக்குறார். இங்கே மண் என்பது மனிதன். அப்போ மனிதனை ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நாளையும் பிடிச்சி சாப்பிடுமான்னா, இங்கே சாப்பிடுதல் என்பது வாயை திறந்து சாப்பிட்றதில்லை. அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நினைவுகள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய நடைமுறை வாழ்க்கை, ஒட்டுமொத்தமாக அவன் குணத்தையும் அவனுடைய மனதையும் சாப்பிட்றது. நல்ல எண்ணங்களை எல்லாம் சாப்பிட்டு கெட்ட எண்ணங்களை விதைக்கிறது யாருடைய வேலை? பிசாசின் வேலையா? இதை தான் மண்ணை தின்பாய்ன்னு அர்த்தம். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அவன் உயிரோடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஆண்டவர் அவன் இங்கே இருக்கணும் பூமியில் அப்படின்னு அனுமதிச்சிருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகளும் மனுஷனை தன்னுடைய வார்த்தையினாலே வஞ்சகத்தினாலே மோசம் போக்குவான். இந்த வஞ்சகம் செய்கிறதும் மோசம் போகிறதும் தேவனை விட்டு பிரித்து அவன் பக்கத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு பேர் தான் மண்ணை தின்பது என்ற அர்த்தம். புரியுதா? புரியுதுங்க ஐயா. இதை சாதாரணமாக நினச்சிங்கன்னா மனுஷன் மண்ணு தான். மண்ணை சாப்பிட்றது பாம்புன்னு நினைப்போம், சர்ப்பம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் யோசிச்சோம்னா, மண் என்பது மனுஷனா? அப்போ மனுஷனை சாப்பிடுதான்னா மனுஷனை விழுங்குவதும் இல்லை. அதுதான் வசனம் ஒன்று சொல்லுது, நல்லா கவனிங்க. நம் எதிராளியான பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். யாரை சாப்பிடலான்னு அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். சாப்பிட்றதுன்றது எது? புரியுதா? புரியுதுங்க ஐயா. எது? அவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே விதைத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மளிருந்து எடுத்து போட்டுருவான். அவன் கேரக்டருக்கு நம்ம கொண்டு வந்துடுவான். பல நேரங்களில் பிசாசா மாறிடுவோம். நம்ம கோபம் வந்து தானே பாருங்க, மனுஷனாக இருக்க மாட்டான். உடனே சொல்லுவான், எனக்கு கோபம் வந்தா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்கிறான்னா சொல்கிறாங்க ஐயா. அப்போ யார் தின்னுக்கிட்டு இருக்கான்? அவனை. பிசாசு. உன்னால் கோபம் கட்டுப்படுத்தவே முடியல, என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எரிச்சலை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ உன்னை யார் சாப்பிட்டுங்கிறான்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு பிபி ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன் நிலையை இழக்கிற, சாந்தம் போயிடுது, இச்சை அடக்கம் போயிடுது, அன்பு தணிஞ்சிடுது. இதெல்லாம் போகுதுன்னா யார் உன்னை சாப்பிட்டுங்கிறான்னு அர்த்தம். மண்ணான உன்னை இந்த பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக தின்றான்னு அர்த்தம். அதனால தான் அந்த வசனம் நீங்கள் வாசித்த அந்த வசனத்தில் சாதாரண அர்த்தத்தில் மண் என்பது மண்ணை குறிக்கிறது, ஆவிக்குரிய அர்த்தத்தில் மண் என்பது மனுஷனை குறிக்கிறது. புரிஞ்சுதா? புரியுதுங்க ஐயா. இல்லை தான் டவுட் இருக்கா? இல்லைங்க ஐயா. இதுதான் மண்ணை தின்னதுன்னு அர்த்தம். பாம்பு போய் மண்ணை தின்னுச்சேன்னா உலகத்துலன்னா இருக்காது, மண்ணே இருக்காது. மண் என்பது மனிதனை குறிக்கிறது. மனிதனுடைய குணங்களை, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தை முளைக்கும் போது, அதாவது நான் கோபப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. நான் கோபமே படமாட்டேன் அப்படின்னு ஜனவரி 1ஆம் தேதி முடிவு எடுத்திருப்பீங்க.
நான் டெய்லி வேதம் வாசிப்பேன் அப்படின்னு முடிவு எடுப்போம். பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுப்போம். என்னைக்கு? ஜனவரி 1ஆம் தேதி முடிவு எடுத்திருப்போம். ஜனவரி 3ஆம் தேதிக்குள்ளே அது என்ன ஆகிடும்? காணாது போயிடும். ஏன் முடியல? ஏன் கோவப்படாமல் இருக்க முடியல? விட மாட்டேன் ஐயா. அவன் நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தையை, அந்த வித்தை என்ன பண்ணுறான்? குடிங்கிறான். அதுதான் தின்னறது. அவனை தின்ன விடக்கூடாது. அவனை என்ன பண்ணக்கூடாது? தின்ன விடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? சத்திய வசனத்தில் நிலைச்சிருக்கணும். வசனத்தை நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வசனத்தை கற்றுக்கொள்ளணும். முதல்ல என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி வசனங்களை பிரித்து பகுத்து கற்றுக்கொள்ள தெரியணும். ஒரு வசனத்துக்கான சாதாரண அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, ரகசிய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கணும் தான் முதல்ல பேசணும். சரி. சாதாரண அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு உடனே தையத்தக்கன்னு குதிக்க கூடாது. சரி. இந்த 3 அர்த்தத்தையும் கற்றுக்கொள்ளணும்னா வேதத்தை தேடணும், தியானிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஒரு வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டதை சர்ச்சில் போய் ஒரு மெசேஜ் கேட்குறீங்க, அந்த மெசேஜை கேட்டு கற்றுக்கொள்ளணும். முதல்ல என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டதை வீட்டுக்கு நோட் பண்ணி எடுத்துக்கணும், வந்து விளங்கி கொள்ளணும். என்ன பண்ணணும்? விளங்கிக்கணும். என்ன கற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு, என்ன பேசினாரு, பாஸ்டர் என்ன பேசினாருன்னு தெரியணும். நிறைய பேர் போய் கேளுங்க, இன்னைக்கு நம்ம சர்ச்சில் மெசேஜ்னு கேளுங்க, சூப்பர் மெசேஜ் பாஸ்டர், சூப்பர் மெசேஜ். என்ன மெசேஜ்? அதான் சூப்பராக இருந்தது இல்லை, சூப்பர் மெசேஜோட டாபிக் சொல்லு தெரியாது, வசனம் கேளு தெரியாது. எங்கே விட்டு வந்துடுவாங்க? அங்கே சர்ச்சிலே விட்டு போயிடுவோம். பலர் இதை செய்கிறாங்க. ஒரு சிலர் தான் நோட் பண்ணி அதை போய் தியானிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் சர்ச்சில் எதை கற்றுக்குறீங்களோ அதை வீட்டில் வந்து என்ன பண்ணணும்? தியானிக்கணும், விளங்கிக்கொள்ளணும். விளங்கி கொண்டதை கற்று விளங்கி கொண்டதை நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாமல் நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் சத்தியத்தை கேட்டேன், நானும் ஒர்ஷிப் பண்ணேன், நானும் சர்ச்சில் ஒரு நம்பர்னு சொன்னால் கடைசி வரை நீ 100 முறை வேதத்தை வாசித்தாலும் புரியாது, விளங்கவும் விளங்காது. இங்கே பாம்பு மண்ணை தின்னல, சர்ப்பம் மண்ணை தின்னல. தேவன் என்ன சொன்னாருன்னா, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் எதை தின்ப? மண்ணை தின்பாய். அப்படின்னா மண்ணாகிய மனிதனை தின்பாய். மனிதனை முழுசாக தின்னறதில்லை. அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய குணநலன்களை, அவனுடைய குணங்களை கொடுத்துருவான். கோபம், எரிச்சல், வைராகியம், பொறாமை, இல்லையா? இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் வந்து நம்ம ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில் கொண்டு வந்து போட்டுருவான். இப்போது தேவசாயில் இருக்க வேண்டிய நாம் இந்த கோபம், எரிச்சல், வைராகியம் இதெல்லாம் உள்ளே வந்துச்சேன்னா தேவசாயில இழந்து பிசாசின் சாயலாக மாறிடும். புரியுதுங்க ஐயா? இதுக்கு விளக்கம் புரியுதா? புரியுதுங்க ஐயா. வேற என்ன விளங்கணும்? இதுதான் அதுக்கு அந்த வசனத்துக்கான அர்த்தம். ஆதியாகமம் 3:14 ஒரு கேள்வியை அருமையாக கேட்டீங்க. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று தேவன் சர்வத்துக்கு சாபம் கொடுக்குறாரு. அதை கொடுக்கும்போது மண்ணை தின்பன்னா பாம்பு மண்ணை தானே தின்னணும், ஆனால் மண்ணை தின்னலை. அது பூச்சியை சாப்பிடுது, தவளையை சாப்பிடுது, எது எது கிடைக்குதோ அதையெல்லாம் சாப்பிடுது ஐயா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்விக்கான பதில் இதுதான். மனுஷன் மண்ணாக இருக்கிறான். அந்த மண்ணான மனுஷனை இங்கே அந்த சர்ப்பமாகிய பிசாசு எத்தனை ஆண்டுகள் இங்கே வாழ வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகளும் மனிதனை மோசம் போக்கி கொண்டு தான் இருக்கும். அவனுக்கு நம்ம விலகி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா வேதத்தை தேடணும், அதிகாலையில் தேடணும், தியானிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். இப்படி செஞ்சாதான் வேத வசனங்கள் விளங்குமே தவிர சாதாரண அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கிப்பதோ
சாதாரண அர்த்தத்தை விளங்கி கொண்டு நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் பாஸ்டர், நானும் விசுவாசி அப்படின்னு போகக்கூடாது. சரிங்க ஐயா. புரியுதா? புரியுதுங்க ஐயா. வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும், தியானிக்கணும், தேடணும். ஓகே. இப்படி பண்ணாதான் விளங்கும். புரிஞ்சுதா? புரியுதுங்க ஐயா. சரி.